Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ் அப்படி நிறைய டாபிக்ஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கூடவே டியூட்டோரியல் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்னா என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்கள் அப்லோட் பண்ற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். என் பேர் சிவா, நீங்க பார்த்துக்கிட்டு தமிழ் ஒர்க் ஷாப். இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை எதுங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு நேம் இருக்கோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கில் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த வேரியபிள்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு வேல்யூஸ்க்கு நேம் கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்இடியை பின் நம்பர் 6 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. எல்லா தடவையும் டிஜிட்டல் பின் நம்பர் 6 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு நேம் எல்இடி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லா தடவையும் டிஜிட்டல் பின் 6க்கு பதிலாக எல்இடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள்ஸ் மொத்தமாக நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம முக்கியமான ஒரு 4 டைப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்னா இன்டீஜர்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 0 நெகட்டிவ் வேல்யூஸ் -1 -2 அப்படின்னு நம்மளால் நம்பர்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறதா இருந்தாலும் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். அப்படி டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா எரர் வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன தான் நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பண்ண முடியாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர்னா ஏதாவது ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறது. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டபுள் கோட்ஸில் வரும். ஃபைனலாக ஃப்ளோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸில் வருது. 3.5 4.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் வரும், 3.5 வராது. பட் ஃப்ளோட்டில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 3.5 எத்தனை டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் வேணால் வரும். நம்ம ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்றத கொடுக்கணும். தென் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன நேம் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்து ஈக்குவல் டு போட்டு அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத கொடுக்கணும். நேம் ஸ்டார்டிங் லெட்டர் எப்பவுமே ஆல்ஃபபெட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், எந்த எரரும் வரல இப்போதைக்கு. ஸோ டன் கம்பைலிங் வந்துடுச்சு. இதுவே வேல்யூக்கு பதிலாக முன்னாடி ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இல்லாமல் ஏதாவது நியூமெரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போ அப்லோட் பண்ணி பாருங்கள், அவர் கம்பைல் பண்ணி பாருங்கள், நமக்கு எரர் வரும். ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கணும், இல்லை அண்டர்ஸ்கோரில் இருக்கணும். இந்த மாதிரி நியூமெரிக்ஸ்லையோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு எரர் வரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஆல்ஃபபெட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற நேம் ரெலவெண்ட்டாக இருக்கணும். நிறைய பேர் டைம் சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ இன்ட் பி சி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும். உங்கள் கோடு பெருசாக உங்கள் கன்ஃபியூஷனும் பெருசாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரிலவெண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டின் நேம் கொடுக்கலாம், இல்லை வேல்யூ ஆஃப் த லைட் அப்படின்னு உங்களுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் உங்கள் கோடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபியூஷனும் முக்கியமாக வராது. அடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ வந்து என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற கோடு. லைட் வந்து பின் நம்பர் 10 கனெக்ஷன் கொடுத்துருக்கு, அதனால் லைட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. பட் இப்போ எனக்கு இந்த பின் நம்பர் 11 மாற்றணும் அப்படின்னா நான் லைட் இஸ் ஈக்குவல் டு 11 மாற்றினா போதும். ஒரு இடத்துலையும் போய் மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இடத்துலலாம் வேரியபிள்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எனக்கு ஒரு 3 லைன் தான் நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் எங்ககிட்ட இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த மாதிரி பெரிய கோடிங்காக நீங்கள் பண்ணும்போது வேரியபிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேரியபிள்ஸே யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக டிஜிட்டல் பின் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம் ரொம்ப கம்மியாயிடும். இதனால் நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவா, சைனிங் ஆஃப் ஃப்ரம் தமிழ் ஒர்க் ஷாப்.